Seventh Standard Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.4, Question number 3. Find the values of the following in சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கவனிங்க 75 divided by 5. ஸோ 75 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, இங்கே மேலே 1, இங்கே பார்த்தீங்கன்னா 2, 25. ஸோ 25னா 5 5 25, ஸோ 25 0. ஸோ ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. பட் மைனஸ் ஒன்று சிலதுக்கு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் வரும். ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். ஸோ செகண்ட் சம் பாருங்கள் 100 divided by 20. 100 divided by 20. So 0 0 cancel. 1 2 is 2. 5 2 are 10. So இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. பட் ரெண்டுத்துலையுமே என்ன செஞ்சிருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் இருக்குது. ரெண்டு மைனஸ் சேர்ந்து கேன்சல் ஆகி ஆன்சர் 5 தான் வரும். ஸோ அடுத்தது பாருங்க தேர்ட் கொஸ்டின் 45 divided by -9. 5 9 சார் 45 ஒன்று நல்லாவே தெரியும். இது நல்லாவே தெரியும். ஸோ ஆக்சுவலாக அந்த 9 முன்னாடி இருக்கும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு இடத்துல மைனஸ் வரும். அதாவது ஒரு சம்மில் வந்து ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சரில் மைனஸ் வரும்னு அர்த்தம். இதே ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும் ஆன்சர் எல்லாம் வரும்னு அர்த்தம். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இதே ரெண்டுத்துலேயே மைனஸ் இருந்து ரெண்டு நம்பரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ப்ளஸில் தான் வரணும்னு அர்த்தம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது பாருங்கள் ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் கண்டிப்பாக வரும். பட் இது ரெண்டு மாதிரி சேம் நம்பர் தான். ஸோ சேம் நம்பர் டிவைட் பண்ணி சேம் நம்பர் வந்து 1. ஸோ அதான் மறந்துடக்கூடாது. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. ஸோ அவ்வளோதான் அந்த சப் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.